மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது மெய்யெண்கள், ரியல் நம்பர்ஸ். அதில் மாடல் 2 மாதிரி 2. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் √5 + 1 பை √5 - 1. √5 √5 + 1 பை √5 - 1 மதிப்பை காண்க. ஆப்ஷன் ஏ 3 + √5, ஆப்ஷன் பி 3 - √5, ஆப்ஷன் சி 3 + √5/2, ஆப்ஷன் டி 3 - √5/2. இது ஃபார்முலா இல்லாத ஷார்ட்கட்டில் போட வரும். வித்தவுட் யூஸிங் தி ஃபார்முலா வி கேன் டூ திஸ். என்ன ஃபஸ்ட்டு ஆல் ஆர் இந்த ஃபார்ம் ஆஃப் ரூட், எல்லாமே ரூட்டுக்குள்ளே இருக்கான்னு பாருங்க. அப்படி ரூட்டு அதான் இஃப் நாட், இல்லை என்றால் அதை நம்பர் இந்த ஃபார்ம் ஆஃப் ரூட், அந்த நம்பரை ரூட்டாக மாற்றுங்க. அடுத்தது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் சுட் பி தி சேம் நம்பர். மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி இருக்கணும். அடுத்தது இந்த நியூமரேட்டர் ப்ளஸ் மீன்ஸ் புட் இன் தி ப்ளஸ் இன் தி சென்டர். இந்த நியூமரேட்டர் மைனஸ் மீன்ஸ் புட் இன் மைனஸ் இன் தி சென்டர். மேலே ப்ளஸ் வந்தால் நடுவில் ப்ளஸ் வரும், மேலே மைனஸ் வந்தால் நடுவில் மைனஸ் வரும். யூ ஷுட் நாட் ஒரி அபவுட் தி டினாமினேட்டர் சைன் ப்ளஸ் ஆர் மைனஸ். கீழே பற்றிய கூடிய கவலை இல்லை. ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி கவலைப்பட தேவையில்லை. சரி, என்ன கணக்கு? √5 + 1 பை √5 - 1 ஈக்குவல் டு, முதல்ல என்ன செய்யணும், அந்த ரெண்டாவது நம்பர் ரூட் இல்லாத இருக்கிறத ரூட்டாக மாற்றணும். அப்போ ரூட்டை 1க்கு ரூட் எடுத்தால் அதே ரூட் தான் வரும். அப்போ √1 √5 பை √1 பை √5 - √1, அதான் 1 = √1, அதான் கொடுத்துருக்கோம். சரி, இப்போ என்ன ஆகிடும்? 5 + அடுத்தது என்ன பண்ணணும்? 5 + 1 மேலே வந்து என்ன செய்யணும், அந்த 5 ரூட் எடுத்துகிட்டு 5 + 1 பை 5 - 1ன்னு போட்டுருங்க. நடுவில் என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். ப்ளஸ் போட்டு 2 × √5 - பெருக்கல் 1 பை அதே 5 - 1. அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு 5 1 6 பை 5ல் 1 போனால் 4 ப்ளஸ் √ ஓர் 5 5/4. இப்போது அதை கட் பண்ணலாம். இல்லைன்னா கட் பண்ணால் 6 4 கட் பண்ணால் 3 3 2 6 2 2 4. இப்போ 3/2 ப்ளஸ் 2/√5/4. அதையும் கட் பண்ணால் 2க்கும் 4க்கும் கட் பண்ணால் 2 போயிடும், கீழே 4க்கு 2 2 4. அப்போ 3 ப்ளஸ் √5/2. 2 ஒரே நம்பர் டினாமினேட்டர், கீழே வந்து ஒரே நம்பர் இருக்கலாம், 2 சேர்த்து எழுதுனா தீது. 3 + √5/2. That is answer is C, 3 + √5/2. Next, find the value of 2 - √3/2 + √3. 2 - √3/2 + √3 மதிப்பை காண்க. ஆப்ஷன் ஏ 7 + 2√3, பி 7 - 2√3, சி 7 + 4√3, டி 7 - 4√3. ஆல் ஆர் அது நம்ம இதை பண்ண போகிறோம். வித்தவுட் யூஸிங் தி ஃபார்முலா ஷார்ட்கட்டில் போட போகிறோம். எப்படி? ஆல் ஆர் இந்த ஃபார்ம் ஆஃப் ரூட், முதல்ல எல்லாமே ரூட்டாக இருக்கணும். இஃப் நாட் சேஞ்ச் த நம்பர் இந்த ஃபார்ம் ஆஃப் ரூட். எந்த நம்பர் இல்லையோ அந்த நம்பரை ரூட்டாக மாற்றிருக்க வேண்டும். அப்புறம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஷுட் பி தி சேம் நம்பர். மேலேயும் கீழேயும் ஒரே எண், ஒரே மாதிரி இருக்கணும். அடுத்து இந்த நியூமரேட்டர் ப்ளஸ் மீன்ஸ் புட் ப்ளஸ் இன் தி சென்டர். இந்த நியூமரேட்டர் மைனஸ் மீன்ஸ் புட் மைனஸ் இன் தி சென்டர். மேலே ப்ளஸ் வந்தால் நடுவில் ப்ளஸ்ஸு, மேலே மைனஸ் வந்தால் நடுவில் மைனஸ் போட்டுங்க. யூ ஷுட் நாட் ஒரி அபவுட் தி டினாமினேட்டர் சைன் ப்ளஸ் ஆர் மைனஸ். கீழே இருக்கக்கூடிய சைனை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அது ப்ளஸ்ஸாக இருக்கலாம் மைனஸாக இருக்கலாம், அதை பற்றி கவலைப்பட. சரி, இப்போ என்ன கணக்கு? 2 - √3/2 + √3. இது பார்த்தீங்களா, 2ன்றது கொடுத்துருக்குது, ஒரு ரூட் தான் கொடுத்துருக்குது. ரெண்டுமே ரூட்டாக மாற்றணும். 2னுடைய ஸ்கொயர் பண்ணணும். அதான் எதனுடைய ரூட் எடுத்தால் 2 வரும் 4. அப்போது √4. அப்போது இதை எப்படி எழுதலாம்? √4 - √3/√4 + √3. ரெண்டுமே சேமாக வந்துச்சா? ரைட். இப்போ என்ன செய்யணும்? ரூட்டை எடுத்துருங்க. 4 + 3/4 - 3 மைனஸ், இங்கே வந்து மேலே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் சிம்பிள் போடுறது. 2 × 4 × 2 √4
root of 4 into 3 by 4 minus 3. ஓகே இப்போ என்ன செய்யுங்க 4 plus 3 7 4ல 3 போனால் 1 7 by 1 minus 2 into 4 3s are 12 2 12 by 4ல 3 போனால் 1 அப்போ இது எப்படி எல்லாம் 7 1 டிவைட் பண்ண 7 minus 2 root 12 சரி இப்போ root 12 தான் ஆன்சர் கொடுக்கல இப்போ மாற்றணும் இந்த root 12 எப்படி பிரிக்கலாம் 2 into 2 into root 3 பிரிக்கலாம் அப்போ 2 into root 3 பிரிச்சா 2 2 எடுத்தாக்கா ஏற்கனவே ஒரு 2 இருக்குது இந்த 2 போட்டால் 2 into 2 2 2s are 4 அப்போ 7 minus 4 root 3 answer is B is the answer 7 minus 4 root 3. Next find the value of 5 plus root 3 by 5 minus root 3 5 plus root 3 by 5 minus root 3 இன் மதிப்பை காண்க ஆப்ஷன் A 4 minus 3 root 5 by 11 B 4 plus 3 root 5 by 11 D 14 plus 5 root 3 by 11 D 14 minus 5 root 3 by 11 சரி without using the formula we can do it ஃபார்முலாவை பயன்படுத்தாமல் ஷார்ட்கட்டில் போடலாம் எப்படி முதல்ல எப்படி என்ன பார்க்கணும்னா ஆல் ஆர் இந்த ஃபார்ம் ஆஃப் ரூட் எல்லாமே ரூட்டில் இருக்கான்னு செக் பண்ணணும் இல்லை இஃப் நாட் சேஞ்ச் த நம்பர் இந்த ஃபார்ம் ஆஃப் ரூட் எந்த நம்பர் ரூட் இல்லையோ அந்த நம்பரை ரூட்டாக மாற்றணும் தான் ஸ்கொயர் பண்ணணும் சரி நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஷுட் பி த சேம் நம்பர் மேலேயும் கீழேயும் ஒரே எண் ஒரே மாதிரி இருக்கணும் ஓகே அடுத்தது இன் நியூமரேட்டர் ப்ளஸ் மீன்ஸ் புட் ப்ளஸ் இன் தி சென்டர் in numerator minus means put minus in the center மேலே ப்ளஸ் வந்தால் நடுவில் ப்ளஸ் போடுங்க மேலே மைனஸ் வந்தால் நடுவில் மைனஸ் போடுங்க you should not worry about the denominator sign plus or minus கீழே இருக்கக்கூடிய சைனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ப்ளஸ்ஸாக இருக்கலாம் அல்லது மைனஸாக இருக்கலாம் டோன்ட் worry சரி இப்போ என்ன கணக்கு 5 plus root 3 by 5 minus root 3 இப்போ 5 வந்து ரூட்டாக பண்ணணும் 5 ரூட்டாக பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணணும் ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 25 அப்போ ரூட் 25 ப்ளஸ் ரூட் 3 பை ரூட் 25 மைனஸ் ரூட் 3 பார்த்தீங்களா இப்போ எல்லாமே ஒரே மாதிரி வந்துடுச்சு சரி அப்போ ரூட்டை எடுத்துருங்க 25 ப்ளஸ் 3 பை 25 மைனஸ் 3 நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் போட்டுக்கோங்க ப்ளஸ் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 25 இன்ட்டு 3 பெருக்கலாக போடணும் 25 into 3 by 25 minus 3 25 plus 3 வந்து 28 by 25லேருந்து 3 போனால் 22 plus 2 into root 75 by 22 இப்போ ரெண்டுமே 22 இருக்கா அப்போ கீழே ரெண்டு ஒன்றா இருக்கல மேலே ரெண்டையும் சேர்த்து எழுதிடலாம் 28 ப்ளஸ் 2 ரூட் 75 சரி இப்போ என்ன இதை பிரிச்சு நமக்கு 75 ஆன்சர் கொடுக்கல 22 ஆன்சர் வரல அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அதை பிரிக்கணும் எப்படி 28 ப்ளஸ் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 75 25 இன்ட்டு 3 25 இன்ட்டு 3 அப்போது அந்த 25 எப்படி பிரிக்கலாம் 5 இன்ட்டு 5ன்னு பிரிக்கலாம் 5 இன்ட்டு 5 ரூட் எடுக்கும்போது 5 மட்டும் வெளியே வரும் அப்போது 28 ப்ளஸ் 2 ஏற்கனவே இருக்குது பெருக்கல் 5 ரூட் 3 பை 22 ஓகே அப்போ 28 பார்த்தீங்கன்னா இப்போது 28க்கும் 2க்கும் பொதுவாக என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் 2 பொதுவாக இருக்குது வெளியே எடுத்துட்டோம்னா 2 வெளியே எடுத்துட்டேன் 14 2 28 14 ப்ளஸ் 5 ரூட் 3 பை 22 இப்போ 2யும் 22யும் கட் பண்ணால் 2 11 2 22 அப்போது 14 ப்ளஸ் 5 ரூட் 3 பை 11 அப்போ ஆன்சர் இஸ் டி 14 ப்ளஸ் 5 ரூட் 3 அப்போ ஆன்சர் இஸ் சி இஸ் தி ஆன்சர் next find the value of root 7 plus 1 by root 7 minus 1 root 7 plus 1 by root 7 minus 1 இன் மதிப்பை காண்க ஆப்ஷன் A 7 minus root 3 by 3 ஆப்ஷன் B 7 plus root 3 by 3 ஆப்ஷன் C 4 minus root 7 by 3 ஆப்ஷன் D 4 plus root 7 by 3 இந்த நாம் என்ன பண்ண போகிறோம் without using the formula ஃபார்முலாவை பயன்படுத்தாமல் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க ஆல் ஆர் இந்த
ஃபார்ம் ஆஃப் ரூட் எல்லாமே ரூட்டில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இஃப் நாட் சேஞ்ச் தி நம்பர் இன் த ஃபார்ம் ஆஃப் ரூட். இல்லைன்னா அதை ரூட்டாக மாற்றணும். அதாவது அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அடுத்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஷுட் பி தி சேம் நம்பர். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரும் ஒரே எண் இருக்கணும். அடுத்து இந்த நியூமரேட்டர் ப்ளஸ் மீன்ஸ் புட் ப்ளஸ் இன் தி சென்டர். இன் நியூமரேட்டர் மைனஸ் மீன்ஸ் புட் மைனஸ் இன் தி சென்டர். மேலே ப்ளஸ் வந்தால் நடுவில் ப்ளஸ் போடுங்க, மேலே மைனஸ் வந்தால் நடுவில் மைனஸ் போடுங்க. யூ ஷுட் நாட் ஒரி அபவுட் தி டினாமினேட்டர் சைன் ப்ளஸ் ஆர் மைனஸ். கீழே என்ன சிம்பிள் இருந்தாலும் சரி, ப்ளஸ் இருந்தாலும் சரி, மைனஸ் இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? √7 + 1/√7 - 1. ஓகே, இப்போ ரூட் இல்லாமல் இருக்குது. எதுக்கு? அந்த ஒன்றுக்கு. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர் பண்ணால் அதே ஒன்று தான். அப்போ ரூட்டுக்குள்ளே போட்டுக்குங்க. அப்போ √7 + √1/√7 - √1. ஓகே, இப்போ அந்த ரூட் ரெண்டையும் எடுத்துருங்க. 7 + 1/7 - 1 ப்ளஸ் 2 × 7 × 1/7 - 1. அப்போ 7 + 1 8/7ல் 1 போனால் 6. தேர்ட்டி ப்ளஸ் 2 7 1 7 7. அப்போ 2√7/6. இப்போ ரெண்டையும் கட் பண்ணலாம். 8யும் 6யும் கட் பண்ணால் 2 டேபிளில் கட் பண்ணால் 4 2s are 8, 3 2s are 6. அப்போ 4/3. 2யும் 6யும் கட் பண்ணால் 2 போயிடும். √7/3. ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே 3 தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போது ரெண்டு பேர் ஒரே நம்பராக இருக்கிறாங்க, சேர்த்து எழுதுங்க. 4 + √7/3. அப்போ ஆன்சர் இஸ் டி. 4 + √7/3. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஆல் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் அப்பப்போ வந்து சேரும். உங்களுக்கு உங்களால் முடிந்த பண உதவியை அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஆப்பை டவுன்லோட் செய்து ஸ்டடி மெட்டீரியல் அப்புறம் ரெக்கார்டட் கிளாஸு ஆகியவற்றை பார்த்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.